Kurusuna balikilan bigede. Sivatanda bangkoran bigede. Sumakiranda sanday puti pitay subane nikiranda panesin tipitay sumakiranda sanday puti. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்கள் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எங்க இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? வேற எதுக்கு? யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் தளபதி படம் பார்க்க தான். ஜனநாயகம் படம் லண்டன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் பார்க்கறதுக்காக டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. நேரா தியேட்டருக்கும் வந்தாச்சு. என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இங்க இருக்க மால்ல இருக்கக்கூடிய மால்ல தான் தியேட்டர் எல்லாமே இருக்கு. இந்தியாலயும் வந்து பாத்தீங்கன்னா மால்ல தான் தியேட்டர் இருக்கு. இந்த கான்செப்ட் இங்க இருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆச்சா இல்ல அங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆச்சான்னு தெரியல. ஆனா வந்து இங்க எல்லாமே வந்து மால்ல வந்து இருக்கக்கூடிய தியேட்டர் தான் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி மால் இல்லாத தியேட்டர்களும் இங்க வந்து இருக்கு. ஓகே, நேரம் உள்ள போலாம் வாங்க. ஸோ இந்த மால்குள்ளதான் வந்து நம்ம படம் பார்க்க போறோம். ஸோ இங்கே தான் தேட்டர் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் வந்து கடைகள்லாம் வந்து உள்ள இருக்கும். ஒவ்வொரு மாலுக்கு தகுந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியான கடைகளும் வந்து இருக்கக்கூடிய மால் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இங்க ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய கிங்ஸ்டன்ல ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு மால்ல தான் இப்போ நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ இங்க வந்து உள்ள வந்தோடனே அதே மாதிரி தான். ஸோ தேட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டீன் தான். ஸோ இங்க பாருங்க, ஸோ எவ்வளோ கேண்டீன் வந்து இருக்கு. நான் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லயே வந்து புக் பண்ணி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ இங்க நேர்ல வந்து புக் பண்றதுக்கும் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றதுக்கும் இல்ல வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ரேட்டு கம்மியா இருக்குதான். ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ நேர்ல வந்தா. பட் என்ன எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, தளபதி படம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக வந்து வீட்லயே வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு தான் இங்க வந்து வந்தேன் நானு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல அங்கேயும் நான் ஃபர்ஸ்டா உள்ள போயிடுவேன். இங்கேயும் அதே மாதிரி ஃபர்ஸ்டா உள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற மாதிரி இருக்கு. பாருங்க, இதுதான் தியேட்டர். ஸோ தியேட்டர் இப்படிதான் இங்க வந்து இருக்கும். நம்ம ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி தாங்க. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ரேட்டும் அதே மாதிரி தான். சீட் வந்து நீங்க ஸ்கிரீன் பக்கத்துல இருந்தா ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஊர் காசுல நான் டிக்கெட் புக் பண்ணது வந்து ஒரு டிக்கெட் வந்து 2000 வருங்க. ஸோ 2 டிக்கெட் நானும் என்னோட சன்னும் வந்து இருக்கிறோம். ஸோ 2 டிக்கெட் புக் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா வந்து வந்துருச்சு. ஸோ படம் வந்து இந்த தேட்டர்ல தான் வந்து நாங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் எனக்கு கொஞ்சம் பக்கமா இருக்கக்கூடிய தேட்டர். அடுத்தது படம் போடுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி மண்டை காஞ்சி போச்சுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஊர்ல எப்படி படம் போறதுக்கு முன்னாடி விளம்பரமா போட்டு நம்மளை கொண்டு எடுத்து நம்ம பொறுமையை சோதிப்பானுங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க. எவ்வளவு விளம்பரம் போடுறானு பாருங்க, எவ்வளவு படம் ட்ரைலர் பாருங்க. ஸோ இங்கெல்லாம் எப்படி விளம்பரம் இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுவோம். நான் இதெல்லாம் வந்து எடுத்தேன் நானு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல போட்டு 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 காட்டி நம்மளுக்கு மண்டகாய விட்டானுங்க. எப்படா படம் போடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊரா தான் கத்தி இருக்கலாம். இங்க கத்துனோம்னா உடனே அதாவது நியூஸ் கிரியேட் பண்ண சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டுருவானுங்க. எப்படியோ ஒரு வழியா படம் போட்டானுங்க. பாருங்க, படம் போட்டானுங்க. இந்த ட்ரைலரு இந்த சீன்லாம் வந்து முன்னாடி நம்ம வந்து வெறும் மொபைல்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேர்ல பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நாங்க லண்டன்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்வல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் வாங்கியாச்சு. ஸோ பாப்கார்ன் வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 830 ரூபா அந்த மாதிரி வரும். நம்ம ஊர்லயுமே இப்போ வந்து சென்னையில எல்லாம் இருக்கக்கூடிய மால் எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இந்த ஊருக்கு இது ஒரு நார்மலான ஒரு பிரைஸ் தான் இது வந்து. இப்ப நீங்க இவங்க எல்லாம் பாக்குறீங்களா, இவங்க எல்லாம் வந்து வேற ஒரு படம் பாக்குறதுக்காக வந்தவங்க. ஸோ வெளில வந்து நாங்க நின்று எடுத்துட்டு இருக்கோம். கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து. ஏன் எதுக்கு இந்த படம் பார்க்கும்போது
என் பக்கத்துல வந்து ஒரு கேரளா ஃபேமிலி வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70+ அவங்க வந்து நான் கேட்டேன் நானு, "எப்படி வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்து பஸ் ஏறி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. "உங்களுக்கு ரொம்ப விஜய புடிக்குமான்னு?" கேட்டேன் நானு. "எங்களுக்கு ரொம்ப புடிக்கும். குஞ்சானா ரொம்ப புடிக்கும்" அப்படின்னாங்க. பயங்கர சிரிப்பா வந்துருச்சு. சோ ரொம்ப லைக் பண்ணாங்க. அவங்க அவ்வளோ அந்த ஏஜ்ல வந்து அவ்வளோ அழகா வந்து அவங்க அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணாங்க. படம் முடியிற வரல நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன் நானு. கிட்டத்தட்ட வந்து அவங்க பெரிய இருக்குல்ல லார்ஜ் பாப்கார்ன் வந்து லார்ஜ் ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போது. ஸோ நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் அவங்க கொண்டு வரதுக்கு. அவங்களால நடக்கவே முடியல. அதை எடுத்துக்கிட்டு டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சோம். ஸோ உட்கார வச்சு அப்படியே பேச ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ சொன்னாங்க வந்து ரொம்ப பிடிக்கும் நாட்டில் அவங்க அந்த கேரளான்னு சொல்ல மாட்டாங்க நாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டில் வந்து ரொம்ப ஃபேன் எங்க ஃபேமிலி எல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ படம் பார்க்க வந்து நாங்க இப்போ வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து சண்டே வராங்களாம். ஸோ சண்டே வந்து அவங்கலாம் பார்க்க போறாங்க. அது வரலாம் என்னால வெயிட் பண்ண முடியலன்றாங்க. எப்படி 70+ ஏஜ்ல இருக்கவங்க வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் பேசுனதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. பொதுவாக அதிகமா என்கிட்ட கேட்குற கேள்வி படம் பார்க்க போனேன்னா எப்படி இருக்கும், தேட்டரோட எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இப்ப எப்படி சென்னையில எல்லாம் ஒரு மால்ல தேட்டர் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல எனக்கு. பட் அட் சேம் டைம் வந்து குவாலிட்டி வைஸ் சவுண்ட் அப்படின்றது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. நம்ம ஊர்ல சில தேட்டர்ல போய் பார்த்தோம்னா நல்ல படத்தை கூட ஏன்டா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அப்படிலாம் இருக்காது. எந்த தேட்டருக்கு போனாலும் அந்த பர்ஃபெக்டான குவாலிட்டி சவுண்ட் எஃபெக்ட்ன்றது வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த ரேஞ்சில் போய் புக் பண்ணி உட்காருங்களோ அந்த ரேஞ்சுக்கான டிக்கெட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒர்த்து வந்து அந்த சீட்ல உட்காரும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு வந்து படத்தை வந்து நினைச்ச மாதிரியே வந்து புக் பண்ணி வந்து தேட்டர்ல வந்து படத்தை பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட நம்மளும் என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜயோட ரசிகர்களுக்கு எல்லாமே வந்து தரமான ஒரு ட்ரீட் தான் சொல்லணும் நம்ம. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து இனிமேல் வந்து விஜய் வந்து இது மாதிரி புது படத்துல தளபதியை பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் எப்படி உங்களுக்கு எல்லாம் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க வெரி ஹாப்பி. இன்னைக்கு வந்து தேட்டர்ல வந்து அது லண்டன்ல வந்து ஒரு படத்தை தளபதி படத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பி சாட்டிஸ்ஃபைடோட வந்து இன்னைக்கு டே ஃபினிஷ் பண்றோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை எந்த நிகழ்ச்சி நான் உங்கள் நம்ம தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.